ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவரவர் தனிப்பட்ட கருத்துக்களாகவும் இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவும் ஆன்மீக தகவல்கள் டிவி நிர்வாகமும் எவ்வித கருத்துக்களுக்கும் பொறுப்பாகாது. ஆன்மீக தகவல் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் அனைத்து நமஸ்காரங்கள் உரித்தாக 48 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய அந்த ஐயப்ப பக்தன்மார்கள், மகர ஜோதி தரிசனத்துக்காக செல்லக்கூடியவர்கள், சுற்றுப்பயணமாக டூரிஸ்ட் மாறும் போய்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து மதுரையிலிருந்து கிளம்புனாங்கன்னா பழனி, திருமூர்த்தி மலை, மாசாணி அம்மன் கோவில், அதனைத் தொடர்ந்து குருவாயூர், சோட்டானிக்கரை, கொடுங்கல்லூர், பகவதி அம்மன் இவர்களை தரிசனம் செய்துவிட்டு நாம் திருவாக ஏற்றமனூரப்பன், நாம் செல்லக்கூடிய இடம் எரிமேலில் சென்று புதிதாக வரக்கூடிய கன்னிச்சாமிமார்கள் பேட்டை துள்ளி அங்கிருந்து நடைபெறமாக செல்கிறார்கள். அந்த மகர ஜோதி தரிசனத்துக்கு செல்லக்கூடிய பொழுது மகர ஜோதிக்கு ஜோதி என்று ஜோதியாக நம்மளுக்கு காட்சி தரக்கூடிய பகவான் ஐயப்பனுடைய தரிசனத்தை நாம் காண்பதற்கு முன்பாக பந்தலராஜா அரண்மனையிலே வைக்கப்பட்டுள்ள அந்த ஆபரண பெட்டி என்பது பந்தலராஜாவால் எடுத்து கொடுக்கப்பட்டு அங்கே சில வழிபாடு முறைகள் நடந்து அங்கே அந்த பந்தலராஜா வகைராக்கள் அந்த அரண்மனையை சார்ந்தவர்கள் எல்லாம் நடைபெறமாக வந்து எரிமேலியில் பெட்டி துள்ளி ஆபரண பெட்டி புறப்பட்டு பம்பை நதிக்கரை ஓரமாக அழுதை வழியாக வந்து பெரியானை வட்டத்திலே அங்கே வைக்கப்பட்டு பெரியானை வட்டத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அந்த ஆபரண பெட்டி தரிசனம் முடிந்து இந்த ஆபரண பெட்டி அங்கே பந்தளத்திலிருந்து பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள பந்தல ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுதே கருட பகவான் அந்த ஆபரணப்பட்டி வரும் வழிகளெல்லாம் கருட பகவானுடைய ஆபரணப்பட்டி பயணம் எங்கெங்கே சொல்கிறதோ அங்கெல்லாம் கருட பகவான் மேலே வட்டமிட்டவாறு சென்று கொண்டு அது அங்கே ஆபரணப்பட்டி கொண்டு வரக்கூடியவர்கள் அந்த கடுமையான விரதத்தில் ஐயப்பனை சுமந்து ஐயப்பன் அணியக்கூடிய அந்த அங்கிகளை கொண்டு வந்து நீலிமலை ஏறி அங்கே சபரிமலை சன்னிதானத்தில் வைக்கப்பட்டு அதன் பிறகு அந்த அங்கிகள்லாம் ஐயப்பனுக்கு சாத்தப்பட்ட பிறகு மகர ஜோதி தரிசனம் என்பது நடக்கிறது. இந்த மகர ஜோதி தரிசனம் என்பது இறைவன் நம்மளுக்கு ஒரு தீப வழியிலே நம்மளை எல்லாம் காட்சி தருகிறார். இந்த காட்சி ஐயப்பனுடைய தரிசனம் என்பது பந்தள மகாராஜாவுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய தரிசனம். ஆனால் பகவான் ஐயப்பன் நம்ம பக்த ஒளிகளும் இதை காண வேண்டும் என்பதற்காக நம்மளுக்கு ஒளி வடிவிலே நம்மளுக்கு அந்த ஐயப்பன் நம்மளுக்கு காட்சி தருகிறார். அந்த காட்சியை சில பேர் சொல்லுவாங்க, இது பொய், இது உண்மை இல்லை, இது 4 பேர் சேர்ந்து போய் இங்கே விளக்கு பொருத்துறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் விளக்கு ஜோதி என்பது நம்மளுக்கு தெய்வம். அந்த தெய்வ ஜோதி வடிவிலே தான் பகவான் நம்மளுக்கு காட்சி தருகிறார். அதை நாம் அதை வழிபாட்டோடு சிரத்தையோடு உண்மையாக நம்பி அதை வழிபடுவோமே ஆனால் எல்லாம் அல்ல அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நம்மளுக்கு எல்லா வரங்களையும் கொடுத்து நம்ம குடும்ப வாழ்க்கையிலே, நம்ம இல்லறத்திலே, நம்ம குழந்தைகளுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து அருள் புரிவாராக. சுவாமியை சரணமையப்பா. இந்த நிகழ்வெல்லாம் முடிந்து படிபூஜை என்பது அந்த கார்த்திகை மார்கழி காலங்களில் தொட்டு தினமும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. கார்த்திகை மார்கழி இந்த விசேஷ காலங்களில் அப்படி வரும்போது மார்கழி, அதாவது ஜனவரி 16, 17 தேதிகளுக்கு பிறகு படிபூஜை ஆரம்பமாகிறது. இந்த படிபூஜை என்பது அந்த 18 படிகள் என்பது ஒவ்வொரு சித்தர்களும் அடக்கமாகி நாம் ஒவ்வொரு சித்தர்களையும் அதனால் அந்த படியை தொட்டு வணங்கி செல்கிறோம். அந்த பூஜை அந்த படிகளுக்கு 18ஆம் படிகளுக்குத்தான் மெயினான பூஜை சபரிமலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த படிபூஜை என்பது தொடர்ந்து ஒரு 5-6 நாட்கள் நடைபெற்று இறுதி நாளில் அந்த ஐயப்பனுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்து முடிந்து அங்கே இருக்க நம்பூதிரிகள் எல்லாம் ஒன்று கூடி பலி பூஜையை எல்லாம் நடத்தி முடித்து 20ஆம் தேதி நடையடைத்து அனைவரும் சுகமாய் பம்பை நதிக்கு வந்து நீராடி அவங்க இல்லத்துக்கு செல்கிறார்கள். ஆகவே அவர்கள் நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளையே நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த ஆன்மீக தகவல் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதை அனைவரும் கண்டு மகிழ்ந்து அனைவரும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியை சரணமையப்பா.